ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ப்ரெக்னென்சி ஸ்டோரி, ஒரு கமெண்ட்டை பார்த்தது தான் பார்க்க போகிறோம். அந்த சிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ டூக் லாட் ஆஃப் ஹார்மோன் டேப்லெட் ஃபார் irregular பீரியட்ஸ், தைராய்டு அண்ட் பிசிஓடி. ஆனால் அண்டு ஃபாலிகுலர் ஸ்டடியும் நான் 2 தடவை பண்ணேன். எனக்கு எதுவுமே ஒர்க் ஆகலை, எல்லாமே ஃபெயில் ஆகிடுச்சு. அப்புறம் உங்களோட டிப்ஸை நான் ஃபாலோ பண்ணேன். அதே மந்தில் எனக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆச்சு. நெக்ஸ்ட்டு மந்த்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் வந்துடுச்சு. நோ வேர்ட்ஸ், ரொம்ப ஹாப்பி, தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கும் அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போது நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த பிசிஓடி, தைராய்டு, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இது 3 பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது வெறும் பிசிஓடி மட்டும் இருந்துச்சுன்னா அது வேறு பிரச்சனை, அது ஒரு பிரச்சனை. தைராய்டு இருந்துச்சுன்னா அது ஒரு பிரச்சனை. பட் எல்லாமே சேர்ந்து இருக்கும்போது அது ஒரு பெரிய ஒரு மலப்பாக தெரியும். நமக்கு தைராய்டும் இருக்குது, பிசிஓடியும் இருக்குது, irregular பீரியட்ஸ் இருக்குது, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது. நம்மளால் எப்படி பேபி நமக்கு வரும் அப்படின்றது ஒரு பெரிய தயக்கமாக இருக்கும். இப்போ இந்த சிஸ்டர்லாம் பார்த்திங்கன்னா நிறையலாம் ஃபாலோ பண்ணல, ஒரு 2-3 விஷயங்கள் தான் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டுக்கு நீங்கள் 100% தைராய்டுக்கு நீங்கள் டேப்லெட் எடுத்தே ஆகணும். தைராய்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த டேப்லெட்டை நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே தைராய்டுனால உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. ஸோ தைராய்டு இருக்குன்னா தைராய்டு டேப்லெட் எடுங்க. அது போக கொஞ்சம் உணவு முறைகள் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். கொஞ்சம் ஜங்க், அது எல்லாருமே எடுக்கிறது தானே. இப்போ யாருமே பேபிக்கு ஒன்ஸ் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாலே ஒரு நல்ல உணவு பழக்க வழக்கங்கள், ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இது ஒரு சைடு. இப்போ பிசிஓடி, ஹார்மோன் இம்பேலன்ஸ், irregular பீரியட்ஸ் இது 3மே ஒரே பிரச்சனை தான். பிசிஓடி தனி பிரச்சனை, ஹார்மோன் இம்பேலன்ஸ் பிரச்சனை, irregular பீரியட்ஸ் தனி பிரச்சனைன்னு கிடையாது. இது 3மே ஒன்று தான். இது 3க்குமே பார்த்திங்கன்னா சேம் வரக்கூடிய அதாவது அது வரக்கூடிய ரீசன் சேம். அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ரெமிடிஸ் அண்ட் டேப்லெட் எல்லாமே சேம் தான். ஸோ பிசிஓடி, ஹார்மோன் இம்பேலன்ஸ், irregular பீரியட்ஸ் நம்ம நிறைய வீடியோ நம்ம சேனலில் பார்த்துட்டோம். ஹெல்த்தியான ஃபுட் எடுக்கணும், பாடி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும், ரெமிடிஸ் எடுக்கணும், வெயிட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும், ஒரு யோகா, சிம்பிள் எக்ஸசைஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு உங்களுக்கு என்னெல்லாம் முடியுதோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் போதும். கொஞ்சம் பிசிஓடி கண்ட்ரோல், அதாவது ஹார்மோன்ஸ் கொஞ்சம் சரியானாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா irregular பீரியட்ஸ் சரியாயிடும், பிசிஓடி கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ இந்த 3 பிசிஓடி, irregular பீரியட்ஸ், ஹார்மோன், இது 3ல் நீங்கள் எதில் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா ஹார்மோன்ஸாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஹார்மோன் சரியானாலே பிசிஓடி, irregular பீரியட்ஸ் சரியாயிடும். ஸோ என்ன ஹார்மோன்ஸ் எப்படி சரி பண்ணுறதுனா, சரியான நீங்கள் பார்த்திங்கன்னா உணவு பழக்க வழக்கங்கள், நல்ல தூக்கம், வாக்கிங், எக்ஸசைஸ், இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இந்த சிஸ்டர் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 பார்த்திங்கன்னா வெந்தய டீ எடுத்திருக்காங்க. வெந்தய டீ எடுக்கும்போது என்ன ஆகும், ஹார்மோன்ஸ் சரியாகும். ஆண்களுக்குரிய ஹார்மோன் நமக்கு குறைஞ்சு பெண்களுக்குரிய ஹார்மோன் கரெக்டாக நம்ம பாடியில் ஒர்க் ஆகும். அந்த மாதிரி ஒர்க் ஆகும்போதே நமக்கு மெயினாக பிசிஓடி ஓவரியில் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமே இந்த ஆண்களுக்குரிய ஹார்மோன் ஆண்ட்ரோஜன் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஹார்மோனை கரைக்கிறதுக்கு, ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வெந்தய டீ ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த ஹார்மோன்ஸை சரி பண்ணும்போதே நமக்கு ஓவலேஷன் ஆகிடும். ஓவலேஷனாலே பீரியட்ஸ் ரெகுலர் ஆகும், பேபி தங்கிடும். இந்த சிஸ்டருக்கு தான் நடந்திருக்கு. அதனால தான் 1 மாதம் எடுத்ததுலேயே நெக்ஸ்ட் மந்த் அவங்களுக்கு அதே மாதம் ரெகுலர் ஆகி நெக்ஸ்ட் மந்த்தே அவங்களுக்கு பேபி தங்கியிருக்குன்னா என்னதுன்னா, அவங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆக ஆரம்பிச்சிருக்கு, ஓவலேஷன் நேச்சுரலாக. நம்பர் 2 என்னென்னா, க்ளோ வாட்டர் எடுத்திருக்காங்க, கிராம்பு தண்ணீர். இந்த க்ளோ வாட்டர் எதுக்கு அப்படின்னா, இதுவும் பார்த்திங்கன்னா ஓவலேஷனுக்கு தேவையான ஹார்மோனை நம்ம உடம்புல சீராக வச்சுக்கிறதுக்கு, பீரியட்ஸான 2nd 3லேருந்து LH ஹார்மோன் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி ஓவலேஷனில் ரிலீஸ் ஆகும். அதுக்கு இந்த க்ளோ வாட்டர் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது பார்த்திங்கன்னா இந்த வெந்தய டீ, க்ளோ வாட்டர் எப்படி எடுக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். புதுசாக கேட்குறவங்களா இருக்கீங்கன்னா, ஹெல்தி லைஃப் ஹிஸ்ட்ரி க்ளோ வாட்டர், ஹெல்தி லைஃப் ஹிஸ்ட்ரி வெந்தய டீ அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாலே நம்ம போட்டிருக்க வீடியோஸ் எல்லாம் வரும். அதில் நீங்கள் பார்த்து நல்லா ஃபாலோ பண்ணிக்கலாம். அது போக உணவுகள் என்னென்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மண்ட், பாதாம் எடுத்திருக்காங்க, ஆரஞ்சு எடுத்திருக்காங்க, பொமிக்ரனட், மாதுளை, செவ்வாழை. ஸோ பாதாம், ஆரஞ்சு, மாதுளை, செவ்வாழை, இந்த 4 பழங்களும், இந்த 4 உணவுகளும் பார்த்திங்கன்னா ஒரு ரெகுலராக எடுத்திருக்காங்க. அந்த ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு அந்த ரெமெடி ஸ்டார்ட் பண்ணும்போது இதையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும், இந்த ஆரஞ்சு, பாதாம் இதெல்லாம் என்ன பண்ணும், பாதாம் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். தி பெஸ்ட்டு ஒரே ஒரு உணவு, எனக்கு சீடு வேணாம், நான் அது பண்ண முடியாது, இது பண்ண முடியாது, பழங்கள் காய்கறி சாப்பிட முடியாது, ஒன்று நான் ஃபாலோ பண்ணணுன்னா பாதாம் தான் எடுக்கணும். ஒரே ஒரு சீடுனா ஃப்ளாக்ஸ் சீடு, ஒரே ஒரு பழம்னா நெல்லிக்காய், கொய்யாப்பழம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள், குறிப்பிட்டு சில உணவுகள் உங்கள் ஃபர்டிலிட்டிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதை நீங்கள் உங்களால் என்ன முடியுதோ, இப்போ இந்த சிஸ்டர் மாதுளை எடுத்திருக்காங்க, ஆரஞ்சு, செவ்வாழையுமே ரொம்ப ஃபர்டிலிட்டி பூஸ்டர். மென் அண்ட் விமன் 2 பேருக்குமே செவ்வாழை நல்லது. உங்களுக்கு முடியுதுன்னா எடுங்க, அப்படி இல்லைன்னா டெய்லி ஒரு கொய்யாப்பழம், உங்களால் என்ன முடியுதோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பாதாம் முடிஞ்ச அளவு டெய்லி ஒரு 5-6 பாதாம் நைட்டு ஊற வச்சு மறுநாள் காலையில் தோல் உரித்து சாப்பிடுங்க வெறும் வயத்தில். அவ்வளோ நல்லது உங்கள் கருமுட்டையோட ஆரோக்கியத்துக்கு. ட்ரீட்மெண்ட் போகும்போது இந்த கருமுட்டை வளரல,
நமக்கு வந்து ஓவலேஷன் சரியான நேரத்தில் ஆகலை, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்கலாம் இந்த பாதாம், வெந்தய டீ, க்ளோ வாட்டர்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே வராது, கரெக்டாக ஓவலேஷன் நடக்கும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் போகும்போது ஏன் டேப்லெட் எடுத்தும் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் எல்லாமே எடுத்தும் ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னா 2 விஷயங்கள் இருக்குது. 2 இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து ட்ரீட்மெண்ட் போகும்போது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு ரீசனாக இருக்கும். அவங்களுக்கு வந்து நேச்சுரலாக இப்போ உங்களுக்கு ஒரு உடம்புல ஒரு ஹார்மோன் உங்களுக்கு உற்பத்தியாகி அதோட வேலையை செய்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக அந்த மாத்திரை உள்ளே போட்டு ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. எப்பயுமே யூட்ரஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ஹார்மோன்ஸுக்கு சிக்னல் எதுலேருந்து வரும்னு பார்த்திங்கன்னா மூளைக்கும் யூட்ரஸ்க்கும் ஒரு கம்யூனிகேஷன் வந்து நடக்கும். ஸோ அந்த மாதிரி நேச்சுரலாக ஒரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகி ஒரு கம்யூனிகேஷன் நடந்து இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கும் ஆர்டிஃபிஷியலாக நம்ம ஹார்மோன் டேப்லெட் நடக்கிறதுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரியே இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ ஃபாலிகுலர் ஸ்டடி ஆகும்போது பேபி தங்கும். அப்போ தங்கலைன்னா ஏன் அது சக்ஸஸ் ஆகலைன்றது ஒரு பிரச்சனை இல்லை, அந்த மந்த் அது ஃபர்டிலைஸ் ஆகலை. ஸோ அதுதான் விஷயம். இப்போ இவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன் டேப்லெட் ஒர்க் ஆகலை, ஃபாலிகுலர் ஸ்டடி அன்ஃபார்ச்சுனேட் ஒர்க் ஆகலை, பட் ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க பாடிக்கு வந்து அது செட் ஆகிருக்கு. நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் ட்ரீட்மெண்ட் போனேன் எனக்கு டேப்லெட் செட்டே ஆகலை, இன்னும் கொஞ்சம் நான் வெயிட் போட்டுட்டேன், இன்னும் கொஞ்சம் எனக்கு இரெகுலர் பீரியட்ஸ் தான் ஆகிடுச்சு அப்படின்ற கமெண்ட்ஸ் கூட பார்த்துருக்கேன். இதை நான் பயப்படுறதுக்காக சொல்லலை. ஒரே மந்த் ஃபாலிகுலர் ஸ்டடி ப்ரெக்னென்ட் ஆனவங்களும் இருக்காங்க, ஒரே ஃபஸ்ட்டு ஐயுஐயில் பேபி தங்கினவங்களும் இருக்காங்க. அதனால் ட்ரை பண்ணவே வேணான்னு சொல்லலை, ட்ரை பண்ணுங்கள். பட் ஒர்க் ஆகலைன்னா உங்களுக்கு நேச்சுரல் ப்ரெக்னென்சி ஒரு சான்ஸ் வந்து இந்த சைடு இருக்குது அப்படின்றத நீங்கள் ஸ்ட்ராங்காக புரிஞ்சுருக்கும். ஒன்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டோம் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா பயப்படாமல் நேச்சுரலாகவும் இப்படி ஒரு சான்ஸ் வந்து இருக்குது. நமக்கு நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகலை, ட்ரீட்மெண்ட் போனோம், அப்போ ட்ரீட்மெண்ட்டும் நமக்கு ஒர்க் ஆகலைன்னா அப்போ பேபி தங்காதான்னு நினைக்கக்கூடாது. அகெயின் நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் நார்மலாக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணதுக்கும் நீங்கள் ரெமிடிஸ் அண்ட் ஃபுட்டு எப்படி பிளான் பண்ணணும்னு தெரிஞ்சு பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம சேனலில் நான் நிறைய அகெயின் சொல்கிறது நேச்சுரலாக நீங்கள் எப்படி உங்களுக்கு ஒரு மிஸ் ஆகுது ஒரு ரீசன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்படி ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய டெஸ்ட் என்ன எடுக்கணும், பேசிக்காக ஸ்பெர்ம் டெஸ்ட் எடுக்கணும் ஆண்களுக்கு. பெண்களுக்கு வந்து ஒரு ஸ்கேன் வந்து யூட்ரஸ் ஸ்கேன் அண்ட் பிளட் டெஸ்ட் ஹார்மோனுக்கு எடுக்கணும். ஸோ இந்த பிளட் டெஸ்ட்லேயே உங்களுக்கு ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குது, தைராய்டு இருக்கா, வேறு ஏதாவது ஹார்மோன் இருக்கான்றது தெரிஞ்சிடும், பிரச்சனை இருக்கான்னு. ஸ்கேனில் வந்து ஓவரி எப்படி இருக்குது, எக் எப்படி இருக்குது, எண்டோமெட்ரியம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் செக்கப் எடுத்துகிட்டு எல்லாமே நார்மலாக இருக்கா, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அப்போ நேச்சுரலாகவே நம்ம ட்ரை பண்ணலாம். அப்போ நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம், நம்ம ஆரோக்கியமான உணவுகளை தான் எடுக்கிறோமா, நம்ம கருமுட்டை ஆரோக்கியமாக தான் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சு அதுக்குரிய உணவுகளை எடுக்கணும். நீங்கள் பண்ணக்கூடிய பெண்கள் பண்ணக்கூடிய ஸ்கேன் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டை இருக்கான்னு தான் தெரியும், அது ஆரோக்கியமாக இருக்கான்றது தெரியாது. அப்போ அது ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஃபோலிக் ஆசிட் உணவுகள், ஃபோலிக் ஆசிட் மாத்திரைகள் சாப்பிடணும். இப்போ பிசிஓடி இருக்குதுன்னு ஸ்கேனில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உடனே ட்ரீட்மெண்ட்டு தான் போகணும், மாத்திரை தான் போடணும் அப்படி கிடையாது. 10K வாக்கிங் போங்க, சிம்பிள் யோகா பண்ணுங்கள், வெந்தயத்தை எடுங்க, கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணுங்கள், மில்க் உணவுகள் எடுக்காதீங்க, சுகர் அவாய்ட் பண்ணுங்கள். இதை பண்ணிங்கனாலே உங்களுக்கு பிசிஓடி சரியாயிடும். இதை பண்ணினாலே உங்களுக்கு ஓவலேஷன் ஆகி நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆயிடுவீங்க. ஸோ நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். ஒரே நாளில் ஒரே வீடியோஸில் சொல்ல முடியாது, நிறைய விஷயங்கள் நிறைய வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு 1 வீக்குக்கு உட்காந்து எல்லா வீடியோஸையுமே ஓட விட்டு நீங்கள் பாருங்கள். உங்களுக்கே எப்படி வந்து உங்கள் ப்ரெக்னென்சியை நீங்கள் பிளான் பண்ணலான்றது கிளியரான ஐடியா கிடைக்கும். ஸோ இதுக்காக தான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்னெல்லாம் உங்களால் முடியுதோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ இவங்க வந்து இது ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய இருக்குது, சீட் சீக்லிங் இருக்குது, கலர்ச்சிக்காய் இருக்குது, கரிஞ்சீரகம் வெந்தயம் இருக்குது, ஓமம் பொடி இருக்குது, நிறைய ரெமிடிஸ் இருக்குது. எல்லாமே ரொம்ப எஃபெக்ட் ஆனது, எல்லாமே நிறைய பேர் ஃபாலோ பண்ணி ப்ரெக்னென்ட் ஆனது. ஸோ தைரியமாக உங்களுக்கு எது பிடிக்குமோ, உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு தோணுதோ, உங்களால் எது முடியுமோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்காக தான் இந்த வீடியோ. என்னோடய பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.